Hi friends, welcome back to Mama Vima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்விடேஷன் கைக்கு வந்தாச்சு. அதனால நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினா சாந்தோம் சர்ச் வந்திருக்கோம். இன்விடேஷன் வச்சு நாம இது பண்றதுக்காக வந்திருக்கோம். இதுதான் நம்மளோட இன்விடேஷனோட மெயின் பார்ட். அதுக்கு அப்புறம் இது வந்து இன்னொரு மெயின் பார்ட். ஆரோக்கியா வெட்ஸ் ஜான். இதுக்குள்ள நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறோம். வெச்சு நம்ம வந்து ஃாதர் கூக்க போறோம் இங்க. ஆமா. என்னப்பா வைக்க போற? அவ்வளவு பெரிய சாக்லேட் இதையும் உள்ள வைக்க போறியா? இது வந்து ஃப்ரைட் பாதாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 150 கிராம்ஸ் இருக்கா மாதிரி. இதுக்கு அப்புறம் இதுக்குள்ள வந்து சாக்லேட்ஸ் இல்லையே, ஒன்று தான் பிரிச்சேன். இம்போர்ட்டட் சாக்லேட்டு. நான் அது பிரிஞ்சிருக்கோம் பாரு, அதை எடு. ஏற்கனவே ஒன்று பிரிச்சிருப்பேன் பாரு. அதை எடுத்து உள்ள போடு. போடு போடு போட்டு நம்ம கார்டை எடுத்து போய் ஆமாப்பா இடிக்கும். அதனால ஒரு 4-5 போடு போதும். 4 போடு போதும். ஃாதர் கொடுக்கறது தானே, அதனால ஓகே. இதை இங்க பார்த்துட்டு இங்க வச்சுட்டு, ஐயோ தப்பா வச்சிட்டேன். இந்த நூல் வந்து இப்படி வரணும். இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு அதுக்கப்புறம் இதை இப்படி வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சு. நேரம் ஃாதர்கிட்ட போய் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு சர்ச்சில் ஃாதர் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவிகா வீட்டுக்கு வந்திருக்கோம். யார் என்னென்ன முறைன்னு லாஸ்ட் டைமே கேட்டாங்க. நீங்க பாட்டுக்கு இஷ்டத்தை வைக்கிறீங்க, அது யாருன்னே தெரியல அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தாய் மாமா, அதாவது எங்க அம்மாவோட தம்பிங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இவங்க இங்க அவங்களுக்கு நம்ம வைக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து 4 பொண்ணு பிள்ளைங்க. அதுல பெரிய அக்கா தான் தேவிகா. பெரிய அக்கா கூட அவங்க மாமா இருக்காரு, மோனிகா தேவி. வீட்டுல தேவி. அதனால லாஸ்ட் டைம் எதுக்கு முறையே இல்லை, யார் வீட்டுக்கு போய் எதுக்கு வச்சீங்க, ஏன் வச்சீங்க அப்படின்னு கேள்வி வந்தது. இவர் தான் அந்த தாய் மாமா, எங்க அம்மாவோட தம்பி. சோ ஃபர்ஸ்ட் இவருக்கு தான் வைக்கணும், தாய் மாமாக்கு வைக்கணும்னாங்க. அதை வச்சுட்டு வாங்கிடுச்சு. கண்டிப்பா வந்துடணும் மாமா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட நமத்தினா, இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட நமத்தினா, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, கொடுக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்கள் கொடுத்தது விசேஷமான இந்த நாளுக்காக கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நினைப்படுத்துகிறோம் ஐயா. அருமையான தகப்பனை கர்த்தாவே, மகேஸ்வரன் தகப்பனை கர்த்தாவுடைய மனைவியும் தகப்பன் தன் மகளுக்காக ஆண்டவரை கதை திருமண காரியத்தை முன்னிட்டு தகப்பனை கர்த்தாவே இங்கே கடந்து வந்திருக்கின்றபடியினால் உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தன்னுடைய மகளுடைய திருமண காரியத்தை கர்த்தாவே மனுஷனுடைய கத்த எண்ணங்களை காட்டிலும் உடைய கிருபையினால் ஆண்டவரை கர்த்தாவே திருமண காரியத்தை நடத்தி முடிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒரு மனதோடு கூட தான இருதயத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்திலே காணா ஒரு திருமண காரியத்தில் நீர் அழைக்கப்பட்டவராய் போனீர், ஆனால் அங்கு நடந்ததோ உறவுகள் ஏற்பட்டது. இருந்தும் அந்த இடத்துல தகப்பனுடைய கர்த்தாவுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டபடியினால அங்க விசுவாசம் வந்தது ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே அருமையான இந்த திருமண காரியத்திலும் ஆண்டவர் நாங்கள் விசுவாசத்தோடு கர்த்தர் பெருகத்தக்கதாக வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கரத்தினால ஒப்பு கொடுத்து தாங்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மணமகன் வீட்டாரை ஒப்பு கொடுக்கிறேன், மணமகன் வீட்டாரை ஒப்பு கொடுக்கிறேன். எப்பொழுதும் எங்கள் இடத்துல ஒரு தேவ சமாதானமும் ஒரு தேவ ஐக்கியமும் எல்லோடு கூட இருந்து தகப்பனே திருமண காரியத்தில் இப்படி கிருபை விளங்கத்தக்கதாக வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை உலகத்துக்குரிய காரியங்களை ஆசீர்வதிப்பதை காட்டிலும் கிருபையினுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு அதிகமாக வேண்டும் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ வழிநடத்துவீராக.
ஆண்டவர் இந்த காரியத்தை நிமித்தமாக முன்னிட்டு கடந்து போகிற ஒவ்வொரு இடங்களிலும் உடைய பிரசனமும் உடைய கிருபையும் ஆண்டவர் இதனோடு கூட இருக்கத்தக்கதாக வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொள்கிறேன். இந்த மாதம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தையை வைத்து நான் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவர் நான் உன்னிடத்தில் வந்து உனக்கு சகாயம் பண்ண சொல்லி இருக்கிறேன் ஆண்டவர். ஆம் தகவல் நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணி இந்த காரியத்தில் உதவியா இருக்கும்படியாக இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் விசேஷமாய் அன்புக்கும் சமாதானத்துக்கும் தேவன் எங்களோடு கூட இருந்து இந்த திருமண காரியத்தில் இந்த மகிமை மாத்திரம் வெளிப்படத்தக்கதாக வேண்டும் என்று சொல்லி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. இது கொடுக்கிறதான கர்த்தாவே இந்த பழத்தட்டை ஒன்று தாங்கி செபிக்கிற மாட்டவரே இந்த கணம் உமக்கே கூடியதாக என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மேரேஜ்க்கும் வரணும், ரிசப்ஷனுக்கும் வரணும். பாப்பா கல்யாணத்துக்கும் வந்துடணும், ரிசப்ஷனுக்கும் வந்துடணும். ஓகே ஜெஃப்ரி, முடிஞ்சா உங்க பொண்ணு ஃபாரின்ல இருந்து வர சொல்லு. ஆமா ஸ்டெஃபிக்கு தான் இது வேண்டாம் சொல்லு. நாளைக்கே திரும்பி வந்து உனக்கு ஒரு இடத்துல பார்க்க வச்சு அம்மா வந்தா பேத்தி எப்பயும் வந்துருவாங்க. கண்டிப்பா 2 பேரும் வந்துடணும், பாப்பா கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஈவென்ட்டுக்கும் வந்துடணும். சொன்னீங்கன்னா வீடு வாடகைக்கு எடுத்து வச்சிருவேன். டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்குள்ள சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கல்யாணத்துக்கும் வரணும், ரிசப்ஷனுக்கும் வரணும். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மாவோட அண்ணி. ஆமா, நீங்க அம்மாவோட அண்ணி இல்ல, எங்க அம்மாவுக்கு அண்ணி. பெரிய மாமா அவரோட தங்கச்சிக்குள்ள மாமூசி தாத்தாவோட தம்பி. எங்க அப்பா தம்பி பொண்ணு. ஆமா தம்பி பொண்ணு, மாமூசி தாத்தாவோட தம்பி பொண்ணு. கண்டிப்பா வந்துடணும். பொங்கலுக்கு முன்னாடி ஈவென்ட் எல்லாம் இருக்கு, வாங்க. இன்விடேஷன் பாருங்க. மேரேஜ்க்கு வந்துடணும், ரிசப்ஷனுக்கு வந்துடணும். சொல்லு பெரிய மாமா பொண்ணு. ஆமா, இது வந்து அவங்களோட பொண்ணு. ஆமா, யோகி அத்தையோட பொண்ணு. பையன் வந்து அவன் ஜெய், அவன் வந்து அகமதாபாத் போயிருக்கான். சோ அதனால அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதனால அங்க கொடுத்துட்டோம். இது சின்ன பொண்ணு. கண்டிப்பா மேரேஜ் வந்துருங்க, கண்டிப்பா வந்துருங்க எல்லா ஃபேமிலியோட. ரிசப்ஷன் வந்து சென்னையில, பெங்களூர்ல மேரேஜ். கண்டிப்பா வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தாச்சு, வந்துட்டு பிள்ளைங்க எல்லாம் இன்விடேஷன் பார்த்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஆர்வமா வேலை செஞ்சுன்னு இருக்கோம். எதுக்காக வேலை செஞ்சுன்னு இருக்கோம் உங்களுக்கு அடுத்த வீடியோல தெரியும். பண்டில் பண்டிலா இறங்கி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பண்டில் எல்லாம் ஆல் இன்விடேஷன் பண்டில். இதுல எத்தனை வைக்க முடியும் அதான் எனக்கு தெரியலப்பா. சென்டர் சூட்கேஸ் இருக்குதுல, அதான் வேணும். சென்டர் சூட்கேஸ் இப்ப எல்லாத்தையும் மாத்தணும். அதான் சொல்றேன். ஒண்ணுத்துல ஒரு Dress, ஒண்ணுத்துல 2 பேருக்கு Dress வெஸ்ட்னு ஒண்ணு வந்து பெருசு ஒண்ணு எத்தனை பேர் எடுத்தா. அதான் சொல்றேன், ஒண்ணுத்துல தான் நீங்க Dress வைக்க முடியும். என்ன பண்றது? சோ தப்பா வச்சிட்டேன். இந்த பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கே டைம் எடுக்கும் போல. ஆமா, அந்த கயிறு இப்படி வச்சு அப்படி வச்சு அப்படி மேல வைக்கணும். இத பார்த்தா எப்படி சொல்லுங்க எல்லாரும்? எப்படி இருக்குது? டிவிகே வரதுக்கு சொல்லு. டிவிகே ன்னு ரெட் எல்லோல எடுத்து வந்திருக்கல. ரெட் எல்லோல எடுத்து வந்திருக்கல. அது கிளியர் டிவிகே ஆயிருக்குமா? ஆமா, சொல்லவே வேணாம், இது காட்னாலே போயிருக்கும். மோனா விஜய் பண்ணல, விஜய் கொடி. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க போய் இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாம் வந்து எல்லாமே வந்து நம்ம சொந்தம் தான். தாய் மாமன் ஃபேமிலி, அவங்க பசங்க அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். இதோட வந்து இந்த vlog முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் வைக்கிறோம், என்னெல்லாம் நம்ம வீட்டுல வந்து கல்யாண வேலைகள் நடக்குது அப்படிங்கறது அப்டேட் ஆகிட்டு இருக்கும். டெய்லி பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, நாங்களும் என்ஜாய் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.